வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டிஎம்கே அரசு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் வெட்கக்கேடு என அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். ஓய்வூதிய திட்ட அறிவிப்பு ஏமாற்றம் என ஜி.கே. வாசன் கூறினார். திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு அமைச்சர் ரகுபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உத்தரவு. எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்தல். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் டிவிகே தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன். ஜனவரி 12 அன்று ஆஜராக வேண்டும். நெல்லையில் தேர்தல் வாக்குறுதி 313 நிறைவேற்ற கோரி 401 பேர் கைது. டெல்லி அடுக்குமாடி தீ, மெட்ரோ அதிகாரி உள்பட 3 பேர் பலி. வங்காளத்தில் 3 வாரங்களில் 6வது இந்து படுகொலை. தமிழக 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட், கனமழை எச்சரிக்கை. சென்னை மாநகராட்சி தினசரி 6300 டன் திடக்கழிவு அகற்றம், பூங்காக்கள் சுத்தம். பொங்கலுக்கு 22,797 சிறப்பு பேருந்துகள் ஜனவரி 9 முதல் இயக்கம். அமைச்சர் அன்பில் மகேஷ் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் அறிவிப்பு. சோனியா காந்தி டெல்லி மருத்துவமனையில் சிகிச்சை, உடல்நிலை சீரானது. 2026 போட்டித் தேர்வுகள் அனைத்தும் தற்போதைய பாடத்திட்டத்தின்படி நடக்கும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகர் அறிவித்தார். இத்துடன் இச்செய்தி முடிவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.